ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் தேங்காய் பர்ஃபி வெல்லம் சேர்த்து இப்படி செஞ்சு பாருங்கள். வெல்லம் சேர்த்து செய்கிறனால இந்த தேங்காய் பர்ஃபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. இந்த தேங்காய் மிட்டாயில் வெள்ளை சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம். நான் இன்னைக்கு வெல்லம் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மிட்டாய் செய்கிறதுக்காக ஒரு முடி அளவு தேங்காயை சில்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சில் மேலே இருக்க ஓட்டு பகுதி எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கலாம். தேங்காயை நல்லா துருவிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட வெல்லத்தை கரைக்கிறதுக்காக 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் கல்மண் தூசி இருக்கும். அதை வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்க வெல்லத்தில் கல்மண் தூசி இல்லை அப்படின்னா தேங்காயை துருவிட்டு வதக்கும் போது அப்போ நம்ம சர்க்கரையை அப்படியே சேர்த்துக்கலாம். உருண்டை வெல்லம் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தட்டு அல்லது ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் மிட்டாய் ரெடியான உடனே ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நெய்யிலேயே தேங்காயை நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக கடாயில் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கணும். இது கூட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக கம்பி பதம் செக் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா நுரைச்சி கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துடணும். தேங்காயும் சர்க்கரை தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருந்த வெள்ளை தண்ணி நல்லா வத்திருச்சு. இன்னும் நல்லா வற்றி தேங்காய் கடாயில் ஒட்டாமல் திரண்டு வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். 1 கப் அளவு துருவின தேங்காய்க்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்தோம்னா தேங்காய் பர்ஃபியில் இனிப்பு தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு எந்தளவு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. தேங்காய் கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. எந்தளவு மிட்டாய் உங்களுக்கு தடிமனாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. கடைகளில் வாங்கி சாப்பிட்றது மாதிரியே வெல்லம் சேர்த்து செய்யும்போது இந்த தேங்காய் மிட்டாய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா பர்ஃபி எந்தளவு உங்களுக்கு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன தேங்காய் மிட்டாயாக தான் கட் பண்ண போகிறேன். உருண்டை வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து இந்த தேங்காய் மிட்டாயை செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான தேங்காய் மிட்டாய் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.